ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே நிறைய பேர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ சில பேர் நகையாக வாங்குவாங்க, வீடாக வாங்குவாங்க, இடமா வாங்குவாங்க, இல்லை ஷேர்ஸில் போடுவாங்க, எஸ்ஏ பீஸா போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் இது எல்லாமே மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு அதுலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. பட் டைமை யாருமே யோசிக்கவே மாட்டாங்க. எப்பயுமே ஒரு ப்ராஃபிட் ஆர் லாஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறோம், அதாவது லாபமாக நஷ்டமாக நம்ம பண்ணும்போது 3 விஷயம் கம்பல்சரியாக நம்ம பார்க்கணும். ஒன்று பிரின்சிபல் அமௌண்ட்டு, நம்ம அதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அது நமக்கு ரிட்டர்ன்ஸ் வருது, எவ்வளோ டைம்குள்ளே வருதுன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதனால தான் இப்போ ஃபிக்ஸடில் நீங்கள் மணி போட்டிருந்தா கூட பெர் ஆனம் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ. அதே மாதிரி இப்போ நீங்கள் இடம் வாங்குனீங்க, வீடு வாங்குனீங்கன்னா கூட அந்த ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சப்போஸ் நீங்கள் ஒரு 10% இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஹவுசிங் லோன் வாங்குறீங்க, ஒரு 8% இன்ட்ரெஸ்ட் வாங்குறீங்கன்னா அந்த 8% இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக கிடையாது, அந்த ஒரு பெர் ஆனம்க்கு தான் அந்த இன்ட்ரெஸ்ட். அப்போனா உங்களோட இடமோ வீடோ அந்த ஒரு வருஷத்தில் 8% அப்ரிசியேஷன் இருக்கணும். அப்படின்னா தான் அது குட் பிஸ்னஸ். அதே மாதிரி கோல்டுமே சரி. இப்போ கோல்டு நீங்கள் ஒரு 20,000 ரூபாய்க்கு கோல்டு வாங்குனீங்க அப்படின்னா, சப்போஸ் எல்லாருமே சொல்கிறாங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சவரன் 7,500 ரூபாய், இப்போ 60,000 ரூபான்னு சொல்லிட்டு. பட் 15 வருஷம் அந்த டைம் ஸ்பேனை நீங்கள் கால்குலேட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு அது எவ்வளோ அப்ரிசியேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்னன்னு தெரியும். பாய்.